ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வருஷத்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதேனே இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்னா கேரளாவில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி போகலான்னு இறங்கிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கீழே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பொறுமையாக தான் போனோம். காலேஜ் எங்கே ஸ்லிப்பாகுமோன்னு தெரில. பார்த்து பொறுமையாக தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிருந்தாக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலை. கேரளாவில் நல்லா இருக்குது, கிளைமேட் எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. பார்த்து பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். எல்லாம் நேற்றெல்லாம் மழை ஃப்ரெண்ட்ஸ். கேரளாவில் நேற்றெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. அதனால காலுங்களாம் ஸ்லிப்பாகும். எல்லாம் மண் எல்லாம் காலில் ஸ்லிப்பாகும். பார்த்து தான் இறங்கலாம். நம்ம மலையில் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லமாக பார்த்து போனோம். ஸ்பீடெல்லாம் போகக்கூடாது, காலுங்கெல்லாம் நல்லா ஸ்லிப் ஆகும். இன்னும் அந்த இடத்துக்கு போகணும். பிளேஸில் நல்லா பயங்கரமாக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் தெரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறங்கி வந்தது. இன்னும் கீழே போனால் மேலெல்லாம் காடு ஃப்ரெண்ட்ஸ். காடுலேருந்து தான் இறங்கி வந்தேன். இன்னும் கீழே இடம் இருக்குது, போனால் கொஞ்சம் இருக்கலாம். எல்லாம் நல்லா சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தாத்தாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவுக்கு. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கிறேன். இதுக்கு மேலே ரெகுலராக ப்ளாக் வரும், ரெகுலராக பாருங்கள். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் எல்லாம். நேற்று தான் ஃபுல்லாக மழை ஃப்ரெண்ட்ஸ். கேரளாவில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மரம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நிஜாம் பார்க் தெரியுமா? நிஜாம்னு சொல்லுவாங்க. நிஜாம் பார்க் அது மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா அது ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே எல்லாம் தீதூள், நிஜாம் பார்க்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மரங்கள்லாம் இங்கே தான் இருக்குது கேரளாவில். பார்க் நிஜாம் பார்க் இதான் அதோட மரம். நிஜாம் பார்க்கு இங்கெல்லாம் நிஜாம் பார்க்கு தான் அதிகமாக. நிஜாம் பார்க்கு, டீடூள் எல்லாம் அதிகமாக இருக்கும். மரங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிஜாம் பார்க் இதான். இதுக்கு உள்ளதான் இல்லைங்க, இன்னொன்று காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பார்க். நிஜாம் பார்க்கு இதான். நிஜாம் பார்க்க மரம் வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காய் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்துருந்துச்சு தேங்காய். அவ்வளோதான். இது எடுத்துன்னு போய் எண்ணெய் பண்ணி தான் குடிக்கணும். இப்போ நல்லா தண்ணி இருக்குது இதில். சரி, என்னன்னு தெரியுமா? இது கரண்ட் சோலார் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இது தொட்டால் கரண்ட் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புலி, கரடி, சிங்கம் எல்லாம் வரக்கூடாது, அதனால தான் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எல்லாம் காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். காடுலேருந்து எல்லாம் வரும். அதனால் இப்போ காலையில் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. திரும்ப ஈவினிங்கு நேரத்தில் ஆன் பண்ணிடுவாங்க. 4 மணி டு நைட்டு ஃபுல்லாக ஆன்லேயே தான் இருக்கும் அந்த சோலாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், என் கூட ஒருத்தர் இல்லை இப்போ. என் உயிர் நண்பன் சைஃப் அவன் இல்லை. அதான் வருத்தமாக இருக்குது. இந்த பிளாகில் அவன் வரல, வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டான். அடுத்த டைம் வரும்போது என் கூட பிளாகில் அவன் இருப்பான். அடுத்த பிளாகில் வீடியோவில் அவன் இருப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் இறங்கிட்டேன். இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆகணும் மேலே.
ரொம்ப தூரம் போனோம். அதுவும் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தூரம். இப்போ தான் ஏறணும். இதுக்கு மேலே பார்த்து பொறுமையாக தான் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மழை பெஞ்சிச்சு நேற்று, எல்லாம் ஈரமாக இருக்குது, கால் ஸ்லிப்பாகும். பார்த்து பொறுமையாக ஏறணும். எல்லாத்தையும் தவிர்த்திருக்கோம். ஏற்கனவே இறங்கிட்டு எப்போ ஏறுவாங்க, ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு பிரச்சனையே இல்லை. முயற்சி செய்யணும். எவ்வளோ பெரிய மழை வேணாலும் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாம்பு நிறையா இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லை, மேலேருந்து கீழே இறங்குறது பார்த்ததில்லை. ஒன்றும் வராது, கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு. இப்போ ஏறிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஏறிடுறேன். இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இன்னும் போயிடலாம், போயிட்டு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்துடலாம். ரொம்ப தூரமாக இருக்குது, பார்த்து பொறுமையாக தான் போகணும். மழை எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏறினே இருக்கலாம். இதோ அங்கே தான் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி போயிடலாம். ஏறிந்தான் இருக்கிறேன், பார்த்து பொறுமையாக தான் ஏறணும். கால் எப்போ ஸ்லிப்பாகுன்னு சொல்ல முடியாது, பார்த்து பொறுமையாக தான் ஏறணும். மழையிலலாம் இப்போ மழை பெஞ்ச ஏறும் வேறு, கால் ஸ்லிப்பாகும். இல்லை மண்ணு தானே, கால் ஸ்லிப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கீழேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ரொம்ப தூரம் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் முயற்சி பண்ணி ஏறணும். என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் உயிர் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.